வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். மதம் சார்ந்த சமய திருவிழாக்களை ஒன்றிணைந்து கொண்டாடும்போது ஜனநாயகம், வகுப்புவாத நல்லிணக்கம் மற்றும் வளர்ச்சியின் உண்மையான உணர்வை காண முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நேற்று திருவனந்தபுரத்தில் LMS தேவாலய வளாகத்தில் த ட்ரிவேண்ட்ரம் ஃபெஸ்ட் 2025 எனும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசும்போது அவர் இவ்வாறு கூறினார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நேற்று ஜாம்ஷெத்பூர் NIT உயர்கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவிலும், குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் 30வது பட்டமளிப்பு விழாவிலும் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கினர். புதுச்சேரியில் ஸ்மார்ட் நகர திட்டத்தின் கீழ் குமரகுரு பள்ளத்தில் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளின் சாவிகளை குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் நேற்று கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற விழாவில் பயனாளிகளிடம் ஒப்படைத்தார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற பாதுகாப்பு கொள்முதல் குழுவின் கூட்டத்தில் முப்படைகளுக்கு தேவையான ஆயுதங்களை மொத்தம் 80,000 கோடி ரூபாய் மதிப்பில் வாங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு தமிழகத்தின் ஸ்ரீரங்கம், ரங்கநாதர் கோவில் உள்ளிட்ட வைணவ திருத்தலங்களில் இன்று காலை பரமபத வாசல் திறப்பு வைபவம் நடைபெற்றது. நாடு முழுவதும் உள்ள பெருமாள் கோவில்களில் ஏராளமான பக்தர்கள் சொர்க்கவாசல் திறப்பு வைபவத்தில் நம்பெருமானை வழிபட்டனர். இந்திய இலங்கை அணிகளுக்கு இடையேயான 5வது மற்றும் இறுதி 20 ஓவர் மகளிர் கிரிக்கெட் போட்டி இன்றிரவு 7 மணிக்கு திருவனந்தபுரத்தில் துவங்குகிறது. இதுவரை நடைபெற்ற 4 போட்டிகளிலும் வெற்றி பெற்று இந்திய அணி ஏற்கனவே தொடரை கைப்பற்றியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.